ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா, அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்யற அக்கிரமங்கள், அடிக்கிற கொள்ளை, கொலை, செய்யற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து. இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்ங்கிறான். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்குதா செய்யும். சாராய விற்கிறதே குற்றம், அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்?